சரி உடனே ஃபோட்டோ எடுத்து கேரட் ஆப்பில் அப்லோட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்லோட் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே போகிற வரைக்குமே எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் வந்து எனக்கு வெயிட் பண்ணிருக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் பே பண்ணனால வந்து அந்த சிம்மை வந்து க்ளோஸ் பண்ண முடியும்ட்டாங்க. மறுபடியும் பே பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு வந்தோம். பேக்கிங் சீரியஸாக நான் பண்ணிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்கிறாங்க. அப்போ தாங்க தெரிஞ்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லெட்யூஸில் சிக்கன் மட்டும் வச்சு சாப்பிடவே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சைட் டிஷ் வந்து நான் அதிகமாக வச்சுக்க மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்தாஸ் vlog. எங்களோட லாஸ்ட் டே வந்து கொரியாவில் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. நான் நிறைய இன்ட்ரோலாம் தர விரும்பல, ஆனால் எனக்கே இன்றைக்கி என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அவ்வளோ பண்டில் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அது என்னென்னு சொல்லிட்டு நீங்களே வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டேங்கிறனால இன்றைக்கி வந்து ரொம்பவே வந்து எந்திரிக்கும் போதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம வேலையெல்லாம் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபைனலாக எழுந்திரிச்சிட்டு ஒரு 8:30 போல் தான் எழுந்திரிச்சோம். க்ளீனிங் ஒர்க், பேங்க் ஒர்க் அது இதுன்னு நிறையா இருந்தனால வந்துட்டு குக்கிங் எல்லாம் எதுவுமே பண்ணலைங்க. ஃபுல்லாக வந்து கடையிலே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வாங்க கடைக்கு போகும்போது கூட ஜாயின் பண்ணி ஏதாச்சும் ஒர்க் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபுட் வேஸ்ட் வந்து எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணாமல் வச்சுருந்ததை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு. ஃபுட் வேஸ்ட் போடுறதுக்கு அங்கங்கே பாக்ஸஸ் இருக்கும். அப்படியே ஃபுட் வேஸ்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்க தான் நான் கடைக்கு வந்துட்டேன். பக்கத்துலேயே தான் கடை இருக்குது. இந்த கடை ஆல்ரெடி என் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. 24 hours ஒன்லி கொரியன் ஃபுட் சேலஞ்சில் வந்துட்டு இந்த கடையில் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்போம். அதுக்கப்புறம் என்னமோ எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால எப்பயுமே பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் வாங்குறது, சமைக்காத போதெல்லாம். 24 hours ஒன்லி கொரியன் ஃபுட் சேலஞ்ச் வீடியோ பார்க்காதீங்க, ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் தரேன். எனக்கு வந்து ஒரு எக் கிம்பாப் வாங்கியாச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கிம்பாப் பிடிக்காது. ஸோ அதனால அவருக்கு வேறு கடையில் தான் வாங்க போகிறேன். நைஸ் டு சீயூலேருந்து அவருக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் போதும்னு சொல்லியிருந்தாரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அதனால் சக்கரவள்ளி கிழங்கு வாங்குறதுக்காக தான் நைஸ் டு சீயூ வந்திருக்கேன். நைஸ் டு சீயூ எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், கன்வீனியன்ஸ் ஸ்டோர் தான். இங்கே வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அவருக்கு ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கே. வீட்டுக்கு வந்து சாப்பிட்லாங்கும் போது தாங்க பார்த்தோம் வீடே குப்பையாக இருந்துச்சு. கம்முன்னு கடையிலே சாப்பிட்ருக்கலாம்னு தோணுச்சு. சரி வாங்கிட்டு வந்ததை ஏன் எங்கே எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்து உட்காந்து சாப்பிட்டாச்சு. நம்ம இன்னும் பேங்க்குக்கெல்லாம் போகணும். இப்போ தான் டைம் 10 o'clock ஆகுது. ஸோ 11 o'clock 11:30 போல் போகலான்னு சொல்லிட்டு வீடை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பக்கம் க்ளீன் பண்ணிட்டுருந்தாரு, நான் வந்து இன்னொரு பக்கம் க்ளீன் பண்ணிட்டுருந்தேன். அவரும் நானும் ஒர்க் பிரிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு கிச்சனும் பாத்ரூமும் அவரு க்ளீன் பண்ணிடுறேன்னாரு. நான் வந்து மீதி இருக்க எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக தொடச்சிட்றேன்னு சொல்லிட்டேன். வீட்டோட ஃப்ளோர்னால் பார்த்திங்கன்னா எப்பயுமே க்ளீனாக தான் இருக்கும். மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து க்ளீன் பண்ணிடுவோம். விண்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி தான் ரொம்ப நாள் ஆச்சு. விண்டோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியா போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ண டைமே இல்லை, ஜேஜு போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து பேக்கிங்கே கரெக்டாக இருந்துச்சு. எப்பயுமே மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த விண்டோலாம் க்ளீன் பண்ணுறதுனால பெருசாக குப்பை எதுவும் இருக்காது. சும்மா லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டால் போதுங்கிற கண்டிஷனில் தான் இருக்கும். இந்த டைம் வந்து ஒரு லாங் கேப்புங்கிறதுனால கொஞ்சம் டஸ்ட் அதிகமாகவே சேர்ந்துருச்சு. வீடு வந்து ஓனர் எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தாங்க வீடு ரிட்டர்ன் நம்ம வந்து கொடுக்கணும். எக்ஸ்ட்ராவும் எந்த பொருளும் இருக்கக்கூடாது, எந்த பொருளும் குறைவாகவும் இருக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா வந்து அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸ். இங்கே வரும்போதே பார்த்திங்கன்னா 3 டேபிள் மட்டும்தான் இருந்துச்சு இந்த வீட்டில். ஸோ நம்மளோட திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து பாதி வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டோம். வேண்டாங்கிற திங்ஸ் எல்லாமே கேரட்டில் தான் செல் பண்ணிருந்தோம். இந்த கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் தான் இருந்துச்சு. இப்போ தான் க்ளீன் பண்ணி முடிச்சு என் ஹஸ்பண்ட் வந்து மூவ் பண்ணி வச்சாரு. சரி உடனே ஃபோட்டோ எடுத்து கேரட் ஆப்பில் அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்லோட் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். கேரட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஆப்பு. கொரியாவில் வந்து டங்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான செகண்ட் ஹேண்ட் பொருளும் கிடைக்குங்க. நம்ம வந்து ஃப்ரீயாகவும் செல் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவும் வாங்கிக்கலாம். இல்லை வேண்டாம் எனக்கு அமௌண்ட்டு வேணும் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டுக்குனாலும் அமௌண்ட் போஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஓகேனா வந்து கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிப்பாங்க. கேரட் ஆப் பார்த்திங்கன்னா வந்து கொரியாவில் வந்து 2 பர்பஸ்க்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செல் பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பார்ட் டைம் ஜாப்க்கு வந்து மெயினாக வந்து நம்ம சர்ச் பண்ணுறது வந்து கேரட்டில் சர்ச் பண்ணோம்னா ஈஸியாக வந்து நமக்கு ஜாப் கிடைக்கும். ஹால் தான் ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருந்துச்சு. விண்டோஸ் எல்லாம் வந்துட்டு ஹேண்ட் ரைல்ஸ் வந்து பின்னாடி கொடுத்துருந்தாங்க. பெட்ரூமில் எல்லாமே முன்னாடி கொடுத்துருந்தனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு வழியாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வந்து வெளியே கிளம்பியாச்சுங்க.
எப்பயுமே அவசரத்தில் வந்து டாக்ஸி புக் பண்ணால் கொரியாவில் மட்டும் டாக்ஸி கிடைக்கவே கிடைக்காது. 10 minutes பிஃபோரே வந்து எப்பயுமே புக் பண்ணிடணும். எப்போ வந்து டாக்ஸி கிடைக்காது, ஸோ இல்லைன்னா லேட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி புக் பண்ணோம். பட் டக்குன்னு வந்துடுச்சு, அவசர அவசரமாக கிளம்பி ஓடுற மாதிரி இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பேங்க்கில் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் பேங்க்குக்கு தான் ஃபஸ்ட்டு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவரோட ஒர்க் வந்து 1 hourக்கு மேலே ஆகும், கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால் போய் என்னை லஞ்ச் சாப்பிட சொன்னார். பின்னாடியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னாரு. நான் வரும்போதே முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன். பேங்க் பக்கத்துலேயே வந்து லொட்டேரியா இருக்கும், அதனால் லொட்டேரியாவில் தான் லஞ்ச் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக லொட்டேரியா வந்தாச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் பர்கரும் எனக்கு வந்து ஒரு வெஜ் பர்கரும் ஆர்டர் பண்ணியாச்சு. அவர் வந்து ஜாயின் பண்ணிப்பாரு. நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், வர மாதிரி தெரியல, ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஈவன் நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட என் ஹஸ்பண்ட் வந்து ஜாயின் பண்ணல. ஸோ அதனால் அவரோட ஃபுட்டை வந்து டேக் அவுட் எடுத்தாச்சு. நானும் பேங்க்கில் போயிட்டு மறுபடியும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே சாப்பிட்டுட்டு முக்கியமான ஒரு பிளேஸ்க்கு தாங்க போனோம். கொரியன் ட்ராமா, கொரியன் சீரியஸ் எல்லாம் பார்க்குற எல்லாத்துக்குமே இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃபோட்டோ பூத் தாங்க. கொரியாவில் தான் நாங்கள் 2 years இருக்கோம். பட் ஃபோட்டோ பூத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்ததில்லை. போயிருக்கோம், அந்த டைமில் வந்து மிஷின் ஒர்க் ஆகாது, இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டே இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்தாலும் வந்து நான் ஃபோட்டோ பூத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், ரொம்ப அசிங்கமாக கூட நினைக்கலாம், கொரியாவில் இருந்துட்டு ஃபோட்டோ பூத்தில் ஃபோட்டோ எடுத்தது இல்லையான்ட்டு. ஆமாங்க, சீரியஸாகவே எடுத்ததில்லை. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ பூத்தில் வந்து எடுக்க போகிறது. ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா வந்து மினிமம் 2 copies ஆச்சும் வந்து எடுக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஒரே ஃப்ரேம் தான், அதில் 4 ஃபோட்டோஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 8 ஃபோட்டோஸ் எடுக்க விட்டாங்க. அதுலேருந்து 4 ஃபோட்டோஸ் வந்து நம்ம பிரிண்ட் போட்டுக்கலாம் ஒரே ஃப்ரேமில். அதுக்கு சார்ஜ் பார்த்திங்கன்னா 5000 கொரியன் வான் வந்து சார்ஜ் பண்ணாங்க. நாங்களும் ஃபைனலாக வந்து ஃபோட்டோ பூத்தில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து இன்னும் ஒரு ஷாப்புக்கு மட்டும் போகணும், வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாருங்க. என்ன ஷாப்புன்னு சொல்லலை. உள்ளே போகிற வரைக்குமே எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் வந்து எனக்கு வெயிட் பண்ணிருக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம். நேற்று தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது உனக்கு என்ன கோல்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. சரி ஏதோ சும்மா கேட்குறாரு, நானும் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து என்னை சடனாக கூப்பிட்டு வந்து என்னையே ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. கொரியாவில் வந்து நீங்கள் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 14 carat, 18 carat, 24 caratல தான் வந்து கோல்டு வந்து எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் கிடைக்கும். கொரியாவில் வந்து நம்ம எந்த ப்ராடக்டில் வந்து கோல்டு எடுத்தாலும் மினிமம் பார்த்திங்கன்னா 3.75 grams தான் வந்துட்டு மினிமமாக இருக்கும். நம்ம எப்படி வந்து ஒரு செவரன்னு சொல்கிறோமோ அது மாதிரி வந்துட்டு இவங்க ஒரு டான் சொல்லுவாங்க, அதுதான் 3.75 grams. ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியாச்சு. அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கடையை நான் பாட்டுக்கு கவனிக்காமையே நடந்து போயிட்டேங்க. என் ஹஸ்பண்ட் தாங்க கூப்பிட்டு இங்கே பாரு உனக்கு பிடிச்ச பொங்கோ பாங்கு இருக்குது வாங்கலையா அப்படின்னு கேட்டார். பொங்கோ பாங்குங்கிறது ஃபேமஸான கொரியன் ஸ்நாக்ஸுங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ஃபிஷ் ஷேப்பில் இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெட் பீன் ஸ்டஃபிங் இருக்கும், சீஸ் ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணி தருவாங்க. இங்கே வந்து வித்தியாசமாக பார்த்திங்கன்னா பீனட் ஷேப்பில் இருந்துச்சு, பீனட் ஸ்டஃபிங் வந்து உள்ளே இருந்துச்சு. வாங்கிட்டு ரிட்டன் சாப்பிட்டுட்டே வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லி தாங்க கிளம்பும் போது சடனாக பார்த்தா சைடில் வந்து ஸ்டார்பக்ஸ் இருந்துச்சு. கொரியன் ஸ்டார்பக்ஸில் வந்து ஹாட் சாக்லேட் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக எப்பயுமே பிடிக்குங்க. ஸோ அதனால வந்துட்டு ஒரு ஹாட் சாக்லேட் லாஸ்ட் டைமாக குடிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹாட் சாக்லேட்டும், என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அப்படியே ஆப்போசிட் தான். எல்லா ஹஸ்பண்டுமே எப்பயுமே ஆப்போசிட்டாக தானே இருப்பாங்க. அவருக்கு வந்து ஐஸ் சாக்லேட்டுங்க ஒன்று வாங்கினோடனே எனக்கு அந்த சுட சுட அந்த ஹாட் சாக்லேட்டை குடித்தாதாங்க எனக்கு வந்து குடித்த மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டேன். டாக்ஸிலேருந்து வீட்டுக்கிட்ட வந்து இறங்கினோடனே சரி மேலே போனால் வந்து டயர்டில் கொஞ்ச நேரம் படுத்தோம்னா அப்படியே எல்லா ஒர்க்கும் டிலே ஆகிடும்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்க டெலகாம் ஷாப் தான் வந்தோம். என்னோட மொபைல் நம்பரை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு. பட் வந்து அங்கே பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஸோ வீட்டு பக்கத்தில் இன்னொரு ஷாப் இருக்கா, அங்கே போய் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. சரி கொஞ்சம் தூரம் அதுக்கு நடந்து போகணும் தான் பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கே போயிட்டு கேன்சல் பண்ணலான்னு போனோம். பட் அது வந்து நடக்கல. ஸோ மறுபடியும் வந்துட்டு எங்கே சிம் வாங்கினமோ அங்கேயே போய் கேன்சல் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். அந்த ஷாப்புமே வந்து வீட்டு பக்கத்தில் தாங்க இருந்துச்சு. சிம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் தான்
வாங்கியிருந்தோம். நாங்கள் வந்து 1 இயர் வந்து இதே சிம் தான் யூஸ் பண்ணுவோம், நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டோம், கேன்சல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த டெலகாமோட நம்ம வந்து கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து 20 to 30% வந்து லெஸ் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி கான்ட்ராக்டில் தான் என்னோட சிம் வந்து வாங்கி யூஸ் பண்ணிருந்தோம். பட் அந்த கான்ட்ராக்டை வந்து நம்ம முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறதுனால அந்த 1 இயர்க்கு வந்து அந்த 20-30% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்களா, அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் பே பண்ணால் தான் வந்து அந்த சிம்மை வந்து க்ளோஸ் பண்ண முடியும்ட்டாங்க. மறுபடியும் பே பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு வந்தோம். சிம் க்ளோஸ் பண்ணுறதுக்காக வந்த பில்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டைசோ இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணிட்டு போயிடலாம் தான் டைசோ வந்தாச்சு. ஃபோட்டோ பூத்தில் ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் ஃப்ரண்ட்டில் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை எங்கள் 2 பேர்த்துக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்த கையோடு இன்றைக்கி வந்துட்டு அதுக்கு ஃப்ரேம் வாங்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோம். டைசோலாம் வந்துட்டு அவ்வளோ கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், வேணால் பார்க்க எல்லாமே அழகாக இருக்குங்க. இதை வாங்குறதா இல்லை அதை வாங்குறதான்னு சொல்லி தான் அதிக கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தாங்க சூஸ் பண்ணேன். அது போகவும் டைசோவில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதான் வாங்கலான்னு ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு இந்த சின்சான் போட்ட ஆப்ரான் வந்து வாங்கணுன்னு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். பட் என்னோடய ஆப்ரான் நல்லா இருந்ததுனால சரி வாங்க வேணான்னு வச்சுருந்தது. பட் என்னோடய ஆப்ரான் வந்து இப்போ கிழிஞ்சனால சரி புது ஆப்ரான் வாங்கிப்போம், நியூ சாப்டர், நியூ கிச்சன், நியூ ஆப்ரான்னு சொல்லிட்டு வாங்கிறதுக்காக எடுத்தாச்சு. ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு தாங்க ஹேர் கிளிப் செக்ஷனுக்கு வந்தது. கொரியாவில் வந்து நார்மலாகவே இந்த ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க, டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லாம். எப்பயுமே நான் எதை வாங்க வந்தேனே மறந்துடுவேன். இந்த மாதிரி க்யூட்டான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஃபைனலாக எனக்கு என்ன தேவையோ அதை வந்து 2 செலக்ட் பண்ணி எடுத்துட்டேங்க. மார்னிங்லேருந்தே நான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஏதோ வாங்கி வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தமே மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு டைசோவில் வந்து அப்படியே சும்மா சுற்றி வரும்போது தான் பார்த்தா ஃபேஸ் மாஸ்க்கை தான் வந்து நான் மறந்துட்டேன். சரி ஓகே டைசோலேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபேஸ் மாஸ்க் மட்டும் எடுத்தாச்சு. டைசோவில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் பில்லிங்கும் இருக்குது, நம்ம கவுண்டர்லேயும் போயிட்டு பே பண்ணிக்கலாம். நான் நிறைய காயின்ஸ் சேர்த்து வச்சுருந்தனால நான் போய் கவுண்டரில் இன்றைக்கி வந்து பில் பே பண்ணிட்டு வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோண ஆரம்பிச்சு. ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்தோம், ஈவினிங்கே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. கேரட் ஆப்பில் வந்து நம்ம மார்னிங்கே பார்த்திங்கன்னா இந்த கபோர்டு வேண்டாம்னு சொல்லிட்டு செல் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து மேக்ஸிமம் இங்கேருந்து எல்லா ப்ராடக்ட்டுமே ஃப்ரீயாக தாங்க செல் பண்ணது. வீட்டில் இந்த கபோர்டுமே ஃப்ரீயாக தான் செல் பண்ணியிருந்தோம். வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துப்பாங்க. இந்த கஸ்டமர் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிறேன்ட்டாங்க. அவங்க வந்து தனியாக தான் வந்திருந்தாங்க. கபோர்டும் வெயிட்டாக இருந்தனால சரின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கார்லேயே கொண்டு போய் இந்த கபோர்டை வந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த வீடு எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் இருந்தாங்க நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்லேருந்து. ஸோ அவங்களே அக்ரிமெண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறான்ட்டாங்க. ஸோ அதனால் ஆஃபீஸ் கோலிக் கிட்ட வந்துட்டு எது வந்து எங்களோட திங்ஸு எது வந்து ஓனரோட திங்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க என் ஹஸ்பண்ட் வந்து. இன்னும் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சோஃபா டேபிள்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நைட்டு கலெக்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் பண்ணுங்கள், நாங்கள் நைட் வந்து எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலாக நம்ம கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டைசோலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் எடுத்து நம்ம பேக்கில் வச்சிட்டோம்னா நம்மளோட பேக்கிங் வந்து ஓவர் ஆயிரும். பேக்கிங் சீரியஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்கிறாங்க. அப்போ தாங்க தெரிஞ்சிச்சு எனக்கே ஒரு விஷயம், எங்களுக்கும் ஃப்ளைட்டுக்கும் என்றைக்குமே ஒத்து போகாது, ராசியே இல்லை அப்படின்ட்டு. ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆயிடுச்சுங்க. சந்தோஷப்படாதா இல்லை துர்க்கப்படாதானே தெரிலிங்க. இந்த செகண்ட் வந்து எனக்கு வெதர் கண்டிஷனால தான் ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிருக்கு. நாங்கள் போகிற கண்ட்ரியில் வந்து வெதர் சரியில்லையா, ஸோ அதனால் ஃப்ளைட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 to 3 டேஸ்க்கு வந்து இந்த மாதிரி தான் வெதர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து நமக்கு லாஸ்ட் டே கிடையாது. கொரியாவில் ஃப்ளைட் டிக்கெட் வந்து ரீஷெட்யூல் ஈஸியாக பண்ணிக்க முடியுங்க. பட் வந்து நாளைக்கு மார்னிங் நம்ம இங்கேருந்து இன்சான் ஏர்போர்ட் போகிறதுக்கு வந்து பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோங்க. அதை போய் இப்போ கேன்சல் பண்ணிட்டு வரணும் தாங்க கிளம்பிட்டோம். பஸ் டிக்கெட் வந்து நம்ம நார்மலாக கேன்சல் பண்ணதே கிடையாது. இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைமாக கேன்சல் பண்ண வந்திருந்தோம். நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க பஸ் டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணால் அன்றைக்கே ரீஃபண்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு. அது வந்து அன்றைக்கே டிக்கெட் புக் பண்ணி அன்றைக்கே கேன்சல் பண்ணால் மட்டும்தான் அன்றைக்கே ரீஃபண்ட் ஆகுமாங்க. பட் நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணது பார்த்திங்கன்னா 1 வீக் பிஃபோர். நாங்கள் டிக்கெட் கேன்சல் பண்ணனையும் வந்து ரீஃபண்ட் ஆகலை. எங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அக்கௌண்ட்டை செக் பண்ணிட்டே இருக்கோம், மணி ரீஃபண்ட் ஆகலை. அப்புறம் ஃபைனலாக வந்து டிக்கெட் வெண்டிங் மிஷினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், 1 வீக் கழிச்சு உங்களுக்கு வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்ட்டு.
இருந்த டென்ஷனில் வந்து சாப்பிடவே மறந்தாச்சுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 10 o'clock ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்னால் 9:30க்கு லாஸ்ட் ஆர்டர் எடுப்பாங்க. கரெக்டாக வந்து 9:30க்கு தாங்க ரெஸ்டாரண்ட்குள்ளே போனோம். சரி ரெஸ்டாரண்ட்டில் கேட்போம், அலோவ் பண்ணாங்கன்னா சாப்பிடுவோம், இல்லைனா வந்துட்டு நம்ம கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டு தான் உள்ளே போய் கேட்டோம். பட் அவங்க வந்து ஓகே ஆர்டர் எடுத்துக்கிறோன்னு சொன்னது இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்கல்பிங்கிற டிஷ்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா சிக்கன், பேசில் லீஃப், கேபேஜ், தோப்போக்கி, பொட்டேட்டோ, அது போக வந்து டொமேட்டோ சாஸ் மாதிரி ஒன்று போடுவாங்க. இந்த டிஷ் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டேபிள் மேலேயே தான் வந்து ஃபுல்லாகவே குக் பண்ணி தருவாங்க. ஒரு 20 to 25 minutes ஆகும் குக் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து டேபிள் மேலே வச்சு குக் பண்ணிருந்தாங்க. நான் வந்து குளிர்லன்னு சொல்லிட்டு தின்னான ட்ரெஸ் வந்து போட்டுட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா செம குளிர் ஆரம்பிச்சிடுச்சுங்க. அதனால் அவங்க சமைக்கிறதுலேருந்து நான் வந்து குளிர் காஞ்சிட்டு இருந்தேன். எல்லா கொரியன் ரெஸ்டாரண்ட்டில் இருக்க மாதிரி தாங்க டேபிளுக்கு சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கட்லரிஸ், டிஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த டிஷ் கூட பார்த்திங்கன்னா கார்ன் சீஸும் வந்து தருவாங்க. இதோட டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். தூங்காத இது எப்போ தான் இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் எல்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. இதோட குக்கிங் டைமில் வந்து நம்ம வெயிட் பண்ணுறதாங்க இருக்கலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளே ஓரளவுக்கு பசியில் தான் வருவோம். இது குக் பண்ணும்போது அந்த ஸ்மெல் மூக்கில் ஏறிட்டே இருக்கும். எப்படா சாப்பிட தருவாங்கங்கிற மாதிரி ஆயிரும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. ஃபைனலாக பார்த்திங்கன்னா 20 minutesக்கு அப்புறம் தக்கல்பி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லெட்யூஸில் சிக்கன் மட்டும் வச்சு சாப்பிடவே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சைட் டிஷ் வந்து நான் அதிகமாக வச்சுக்க மாட்டேன். சிக்கன் ப்ளஸ் தொக்கோப்பி வைப்பேன், இல்லைனா சிக்கன் ப்ளஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து எடுத்து வச்சு நான் சாப்பிட்டுப்பேன். சைட் டிஷ் வந்து நான் பெருசாக வச்சுக்க மாட்டேன். எனக்கு அது மட்டும் வச்சு சாப்பிட்றதே டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பட் நான் அங்கே கொடுத்துருக்க எல்லா சைட் டிஷ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்றது தான் கொரியன் ஸ்டைல். ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த சிக்கன் கூட வந்துட்டு ரைஸ் மிக்ஸ் பண்ணி தர சொன்னால் மிக்ஸ் பண்ணி தருவாங்க. பட் கொரியன்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு சிக்கன் கடைசியாக கொஞ்சம் இருக்கும் போது அதில் வந்து ரைஸ் மிக்ஸ் பண்ணி தர சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நாங்களும் கேட்டோன்னே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. சிக்கனை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு ரைஸை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி தருவாங்க. இது பண்ணும்போது மறுபடியும் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ஆனில் தான் இருக்கும். சூடாக தான் அப்படியே குக் பண்ணி தருவாங்க. குக் பண்ணிவிட்டு அந்த பேனோட சேர்த்து அந்த சாப்பாட்டை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அதை சுரண்டி சாப்பிடும் போது தாங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இது நல்லா அடி பிடிச்சிருக்குப்பாங்க. நல்லா இங்கே பாரு, நம்மளாம் அடி பிடிச்சது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க இதில் இந்த இது அடி பிடிச்சது தான் வந்து ரொம்ப டேஸ்டி, இதுதான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த டேவும் இதோட முடிஞ்சிச்சு. இனி போய் தூங்குறது மட்டும்தான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சந்திக்க சந்தோஷ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.